பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே டெரகோட்டா ஜுவல்லரி. டெரகோட்டா ஜுவல்லரி அப்படிங்கிறது நேச்சுரல் கிளேல பண்ணக்கூடிய ஒரு ஜுவல்லரி. இப்போ எங்க பேஜ்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க செட் எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். இந்த செட்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம அம்பானி ஜிவி மேரேஜ்ல ஜோ மேம் போட்டிருந்த செட் இது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 30+ செட்ஸ் இந்த செட் மூவ் ஆயிருக்கு. ஸோ எங்களோட ப்ராடக்ட்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைடல் செட் தான். நீங்க கோல்டு ஜுவல்லரியில ஒரு பேட்டர்ன் அனுப்பி இதே மாதிரியே வேணும்னு கேட்டீங்கன்னா நாங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணி தருவோம். இது வந்து களிமண்லயே பண்ணுவீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கிளேல. ஸோ பிரைடல் செட் அப்படின்றது நெத்தி சுட்டியில் ஆரம்பிச்சு சோக்கர், ஹாரம், பேங்கிள்ஸ், ஜும்கா அண்ட் ஹிப் செயின், இதுக்கு மேல உங்களுக்கு கைவங்கி, கால் கொலுசு என்ன கேட்டாலும் நாங்க உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். எல்லாமே வந்து பெண்டன்ட் செட்ஸ் வித் இயரிங். இது எல்லாமே உங்களுக்கு 200 தான் வரும். ராம் பரிவார் லட்சுமி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட்ல எம்போசிங்ல பண்ணி கொடுத்துருக்கோம். பீகா கலெக்ஷன் தான். கிளைண்ட் வந்து கிரீன் கலர்ல கேட்டிருந்ததுனால பிங்க் அண்ட் கிரீன்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு ரியல் பீட்ஸ் மாதிரி. ஜும்காஸ் எல்லாமே காலேஜ் வியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்கிறது ஷீ டைப்னு சொல்லுவோம். காசு எல்லாமே ரியல் காசு. இது எல்லாமே டெரகோட்டா. ஃபுல் அண்ட் ஃபுல் டெரகோட்டா. இந்த பீட்ஸ் உட்பட எல்லாமே டெரகோட்டா தான். இந்த pearls மட்டும் கொடுத்து ஹைலைட் பண்ணிருப்போம். ரியல் கோல்டே தோத்து போயிடும் அந்த மாதிரி கலெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டியா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கலர், மல்டி கலர் ஒரு சோக்கர் செட்டா வந்து நாங்க பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் பீட்ஸ். ஒரு மாதிரி ஒரு பெக்கூலியர் கலர் பர்பிள். இயரிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ருஹர் பெண்டன்ட் எல்லாமே குட்டி குட்டி சோக்கர்ஸ். உங்களுக்கு ரெட் அண்ட் கிரீன் காம்போல வந்து இந்த செட் கஸ்டமைஸ் பண்ணிருப்போம். சோ இதுவே பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓ டபுள் சைடு போட்டுக்கலாம். டபுள் சைடு போட்டுக்கலாம். ப்ராடக்ட் விக்டோரியன் பெண்டன்ட் செட். இந்த இடத்துல கிருஷ்ணர் வேண்டாம், எனக்கு வேற ஃப்ளோரல் வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒர்க் அண்ட் பெயிண்டிங் இது எல்லாமே மோல்ட். இது லக்ஷ்மணன், சீதை அண்ட் ஹனுமான் இருக்க மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு கோல்ட் ரெப்ளிகா தான். இங்கோ கலெக்ஷன் சாமி உருவம் இல்லாம இந்த மாதிரி செட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே செட் தான். உங்களுக்கு பீட்ஸ் வந்து என்ன கலர்ல வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு தான் நாங்க லான்ச் பண்ண போறோம். ஸோ சேம் அதே சோக்கர் அண்ட் மிட் லென்த் ஹாரம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் pearls அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் டெரகோட்டா. எல்லாமே உங்களுக்கு டெய்லி வியர் பெண்டன்ட் செட் கலெக்ஷன். வந்து எம்போஸ்ட்ல வந்து சில்வர் பெயிண்ட் லென்த் ஹாரம் மாதிரி இந்த டைப்ல வரும். உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பீட் கலர். இதோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ் வித் பக்கா குவாலிட்டி. நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது. அதுல முக்கியமா நாம பார்க்க போறது நவராத்திரி தான். ஸோ நவராத்திரி அப்படின்னாவே நிறைய நம்ம வீட்டில் சுமங்கலி பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் ஆப்ஷனுக்காக நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்னங்க சார் இவ்வளோ இருக்குங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பெண்டன்ட் செட்ஸ் வித் இயரிங். இது எல்லாமே உங்களுக்கு 200 தான் வரும். அண்ட் பல்கா நீங்க ஆர்டர் பண்ணும்போது இன்னுமே பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, இது வந்து போடும்போது இப்ப தண்ணி பட்ட அந்த மாதிரி ஏதாவது கரையுங்களா? தண்ணி பட்டாலோ வியர்வையிலயோ கலர் ஃபேட் ஆகாது, கரையாது. ஏன்னா இது வந்து பார்ட் மேக்கிங் ப்ராசஸ் தான். ஒரு பானையை செய்யும் பொழுது நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ சேம் அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். ஸோ இது வந்து கீழே மட்டும் போடக்கூடாது. ஃபோர்ஸா நீங்க உடைக்கணும்னு கீழே போட்டா மட்டும்தான் உடையுமே தவிர நம்ம போடும்போது கை தவறி விழும்போதெல்லாம் உடையாது. ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நீங்க கேர் பண்ற விதத்துல தான் இதோட லைஃப் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன டிசைன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெம்பிள் கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் பெண்டன்ட் செட்ஸில். இதெல்லாம் மேக்ஸிமம் காட்டன் சாரீஸ் அண்ட் குர்த்தா இதுக்கெல்லாம் போடலாம். ரெண்டாவது இது வந்து ஜும்காஸ் கலெக்ஷன். ஸோ ஜும்கி பிடிக்காத பெண்கள் யாருமே இருக்க முடியாது. ஸோ இது எல்லாமே எங்களோட பேஜில் டெம்பிள் ஜும்காஸ் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் 80 ரூபாயில தான் எங்களுக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் எங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. வெறும் 80 rupees. 80 rupees. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெய்லி வியர் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 80 rupees. ஸோ நார்மலாக டெரகோட்டாஸ் அப்படின்னா ஒரு பெண்டன்ட் செட் அந்த மாதிரி தான் வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் கலெக்ஷன்லேயே நாங்கள் டெய்லி வியர் கலெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் எம்போசிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பிங்க் அண்ட் கிரீன் காம்போல கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராம் பரிவார் கோல்ட் அண்ட் சில்வர் காம்போல இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு ஜுவல்லரி. ஓகே, இதே டெய்லியுமே நம்ம வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் தாராளமாக டெய்லியுமே வேர் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாது. ஆஃபீஸ் வியர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஆப் யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ரெண்டாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஜும்காஸ் எல்லாமே காலேஜ் வியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ட்ரெண்டியா போயிட்டு இருக்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த உருவம் இல்லாம கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி ஜும்காஸ். இது என்ன பிரைஸ்ல வரும்? இது வந்து 165, 200 அந்த மாதிரி இருக்கு. இந்த கலெக்ஷன் எல்லாமே 165 ரேஞ்ச்ல இருக்கு. ஓகேங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நஹாஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெரகோட்டா தான். இது எங்களோட எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட். இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நக்ஷி டைப்னு சொல்லுவோம்.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரிஜினல் பேர்ல்ஸ் அண்ட் பீட்ஸ் கொடுத்துட்டு கெம்ப் ஸ்டோன் கொடுத்து இந்த செட்டை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு மேட்சிங்காக ஜும்காவும் வந்துருமா? ஆமாம், இது வந்து சான்பலி டைப்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு மேட்சாக ஜும்கா வேணும்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு saree அனுப்புனீங்கன்னா அந்த சாரிக்கு மேட்சாக எல்லாமே நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். சைஸ்ல இருந்து எல்லாமே சைஸ்ல இருந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன கலெக்ஷனுங்க? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் கலெக்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு கோல்டு ஜுவல் பேட்டர்ன் அனுப்பி அந்த கிளைண்ட் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சேம் அதே மாதிரியே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடில் இருக்க பீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரியல் பீட்ஸ். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கெம்ப் ஸ்டோன்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டோன்ஸில் கீழே விழாது. ஒரு முக்கியமான ஒரு செட் காட்டணும். ஸோ காசு மாலை நம்ம தமிழ்நாடுல இந்தியாவோட ட்ரெடிஷ்னல்னே சொல்லலாம். இந்த காசு எல்லாமே ரியல் காசு, இது எல்லாமே டெரகோட்டா. ஓகே. ஸோ காசு மாலை உட்பட எல்லாமே நாங்கள் வந்து டெரகோட்டாவில் கஸ்டமைஸ் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூசிவான செட் இருக்குது, அதுதான் இந்த செட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெரகோட்டா. இந்த பீட்ஸ் உட்பட எல்லாமே டெரகோட்டா தான். இந்த பேர்ல்ஸ் மட்டும் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருப்போம். ரியல் கோல்டே தோற்று போயிடும் அந்த மாதிரி கலெக்ஷன் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த பீட்ஸ் பர்பிளில் இருக்குது, எனக்கு வந்து ரெட் வேணும், பிங்க் வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த கலரில் கேட்டாலும் அந்த கலரில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஸோ இந்த லென்த் வேணாம், எனக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாவும் உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த பேஸில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தந்துடுவோம். ஸோ இது வந்து ஒரு லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்போவில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். பீகாக் கலர் மாதிரியே இருக்கு. பீகாக் கலெக்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு டெம்பிள் ஜுவல்லரி ஆன்டிக் பீஸ். ஸோ இது வந்து மேலே இருக்க பீகாக் ஃபுல்லுமே உங்களுக்கு டெரகோட்டா, கீழே இருக்க பீட்ஸ் எல்லாமே ரியல் பீட்ஸ். ஸோ இதுவுமே கலர்ஸ் கேன் கஸ்டமைஸ். இது வந்து எங்களோட சிக்னேச்சர் பீஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்ன ப்ரைஸ்லங்க தரீங்க? இது வந்து உங்களுக்கு 1500 அந்த ரேஞ்சில் வரும். நாங்கள் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸ்டில் 4 இயர்ஸ் ஆச்சு இது லான்ச் பண்ணி. ஆமாம், ஸ்டில் நவ் வி ஹேவ் ஆர்டர்ஸ் இன் திஸ். ஸோ இதுலேருந்தே எங்களோட கலெக்ஷன் அண்ட் டிசைனிங்கை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கலரில் தான் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலி எங்கள் செட் ஸ்கை ப்ளூவில் இருந்தது. கிளைண்ட் வந்து க்ரீன் கலரில் கேட்டிருந்ததுனால பிங்க் அண்ட் க்ரீனில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ அந்த கலர் என்ன வேணால் நம்ம மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். நான் காட்ட போகிற கலெக்ஷன் வந்து எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன். ஏன்னா இது அம்பானிஜி வீட்டு மேரேஜில் நயன்தாரா மேம் போட்டிருந்த செட்டை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த செட். இந்த செட் இன்னைக்கு தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ சேம் அதே சோக்கர் அண்ட் மிட்லென்த் ஹாரம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ல்ஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் டெரகோட்டா பால்ஸ். அவங்க வந்து ஸ்டெட்டு போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஜும்காஸ் தான் என்றைக்குமே அழகு. ஸோ அதனால நான் இதில் வந்து ஜும்கா கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே சேர்ந்து ஒரு செட்டாகவே வந்துடும். இது ஃபுல் செட் அப்படியே வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதில் கலர் கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாங்களா? என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது நான் இன்னும் லான்ச் பண்ணல, பட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5+ ஆர்டர்ஸ் வந்து புக் ஆயிருக்கு. சூப்பர். ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு கோல்டு ஜுவல்லரி ஷாப் போயிட்டு அங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த ஜுவல் எல்லாமே அந்த மாதிரி புக்கான ஜுவல்ஸ். ஓ, இது கோல்டுலேருந்து நம்ம ரெப்ளிகேட் இதுவும் ரெப்ளிகா, இதுவும் ரெப்ளிகா, இதுவும் ரெப்ளிகா. மேக்ஸிமம் இங்கே இருக்க அத்தனை டெம்பிள் கலெக்ஷன்ஸுமே ரெப்ளிகா ஜுவல்ஸ் தான். ஸோ கலர் கஸ்டமைசேஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராம் பரிவார், ராமர், லக்ஷ்மணன், சீதை அண்ட் ஹனுமான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா இது சில்வர் பீட்ல கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். சேம் இன்னொரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேர்லில் கேட்டாங்க. ஸோ இதுதான் அந்த பேர்ல் செட். ரெண்டுமே ஒரே செட்டு தான். ரெண்டுமே ஒரே செட் தான். உங்களுக்கு பீட்ஸ் வந்து என்ன கலரில் வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் ஒன் பேட்டர்ன். ஸோ இதுவுமே வந்து ஒரு கோல்டு ரெப்ளிகா தான். இதோட கலர் காம்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து அக்வா க்ரீன் கலர், ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ், இது எல்லாமே ஒயிட் கலர், இது எல்லாமே ஸ்டோன்ஸ் ஒர்க் தான். வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, 2 சைடும் எலிஃபென்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன்ட் இருக்கும். ஓகே. ஸோ இது என்ன ப்ரைஸ்லங்க வருது? ஸோ இது வந்து உங்களுக்கு 1350 வித் ஜும்காவோட வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஜும்காவும் அந்த லக்ஷ்மி மாதிரி. ஆமாம், செட் எல்லாமே செட் வித் ஜும்காவோட தான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ளோரல் டைப் பெண்டன்ட், மேங்கோ கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி சாமி உருவம் இல்லாமல் இந்த மாதிரி செட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி. இந்த பிரைடல் செட் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதோட பேஸ் செட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ரியல் ஒரிஜினல் ஜுவல்லரி. ஸோ இதை பேஸாக வச்சு தான் இந்த பிரைடல் செட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணோம். கிளைண்ட் வந்து இந்த செட்டுக்கு மேட்சாக சோக்கர், ஹிப் செயின், பேங்கிள் இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. அவங்க சாரி கலர் கோல்டு இல்லாமல் இந்த சில்வர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இது வந்து எம்போஸ்டில் வந்து சில்வர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். மாதிரி கிராண்ட் ஹாரம் மாதிரி வரும். இந்த இவ்வளோ பெருசுக்கு வருங்களா? ஓகேங்க. ஸோ இது ஒன்று போட்டாலே போதும். ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் போகும்போது இப்போ நிறைய பேர் கோல்டு வந்து லைக் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் சாரீ கலருக்கு மேட்சாக தான் லைக் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜுவல் வந்து நம்ம. ஓகே. ஸோ இப்போ இது இமிடேஷன் ஜுவல்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படி தான்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இமிடேஷன் ஜுவல்லு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே ஒரு நக்ஷி ஜுவல்லே வந்து ஒரு சிம்பிள்
சோக்கர் செட்டே உங்களுக்கு 5000 6000 ரேஞ்ச் வருது. ஸோ நம்ம செட்டெல்லாம் அதுக்கு ஈக்குவலாக ரெப்ளிகா பண்ணோம்னா 1000க்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ என் கையில் இருக்க பெண்டன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண பெண்டன்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு டெய்லி வியர் பெண்டன்ட் செட் கலெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி பெயிண்ட் பண்ண ஒரு பெண்டன்ட் இது. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க களிமண்ணை தான் நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த இம்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு செட்டாக மோல்டில் வச்சு நம்ம எடுத்து வச்சு. பட் மோல்டில் வச்சாலுமே இந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நம்ம கையில் தான் கொடுத்தாகணும். ஓகே. ஸோ பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரது எல்லாமே கையில் தான் கொடுத்தாகணும். பட் இந்த பெண்டன்ட் எல்லாமே நம்ம வந்து கையிலேயே தேய்ச்சி இந்த சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் கையிலே கொடுத்து தான் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 3 to 5 days ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபயரிங் பண்ணிட்டு வந்த செட் எல்லாமே இந்த பிளாக் கலரில் இருக்கும். இந்த அளவுக்கு பிளாக்காக மாறிடும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து இது மிக்ஸ் பண்ணி ஃபயரிங் பண்ண செட்ஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்லாம் முன்னாடியே வச்சுருக்கீங்களா இல்லை எப்படிங்க? பீட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிடுவோம், ஒரு டெரகோட்டா பீட்ஸ். பட் அந்த ரியல் பீட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா மோல்டு டெரகோட்டா செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற மோல்டு இது. ஸோ இது வந்து சிலிக்கானில் செஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். எல்லாமே பழைய கலெக்ஷன்ஸ்லேருந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் வரைக்கும். ஸோ இது எல்லாமே மோல்ட்ஸ் தான். எல்லாமே மோல்டு தான். ஸோ அந்த பேக்கிங் ஆகி வந்தது வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பீட் வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் விக்டோரியன் பெண்டன்ட் செட். இது எத்தனை செட் மூவ் ஆயிருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோன்ஸ் வந்து கையிலேயே நம்ம ஸ்டிக் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த மணி கோக்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலே பண்ணுறது தான். ஓகே. ஸோ இதில் என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ இது என்ன கலெக்ஷனுங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். இது வந்து ஒரு கோல்டு ரெப்ளிகா தான். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலேயே பண்ணி இது செப்பரேட்டாக ஈச் அண்ட் எவ்ரி திங் செப்பரேட்டாக அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்பிட்வீன் ஒரு ஃப்ளாரல் கொடுத்து பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருப்போம். இது வந்து பீகாக். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கிருஷ்ணர் வேண்டாம், எனக்கு வேறு ஃப்ளோரல் வேணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலேஜ் வியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நெக் செட் மேக்ஸிமம் வியர் பண்ண மாட்டாங்க. பட் பெரிய பெரிய இயரிங்ஸ் வியர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ என்னோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய ஜும்கா, லாங் இயரிங், டெம்பிள் இயரிங்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே கலர் ஸ்கேன் கஸ்டமைஸ். இது வந்து மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கலர், மல்டி கலர். ஸோ இதில் எனக்கு பர்டிகுலராக இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்கனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் காட்ட போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே குட்டி குட்டி சோக்கர் செட்ஸ். இது மேக்ஸிமம் எங்கே சென்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஷாப்ஸ். ஸோ பெரிய பெரிய பொட்டிக் ஷாப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி செட்லாம் சாரீஸில் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து நாங்கள் சப்ளை பண்ணுற ஒரு ஜுவல்லரி தான். ஓகே. இந்த மாதிரி சோக்கர் செட் வந்து ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்ல? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 600லேருந்தே இருக்குது. பட் பொட்டிக் ஷாப் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 250 to 300லேருந்தே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு கம்மியாகவே கொடுக்குறீங்க. ஏன்னா அவங்க 50 பீஸ் 100 பீஸ் அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ ஹோல்சேலாக அவங்க வாங்கும்போது ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ சிம்பிளாக காட்டன் சாரீஸ்க்குலாம் வியர் பண்ணுறது மேக்ஸிமம் டெரகோட்டா பால்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸில் வந்து நாங்கள் கொடுத்து இந்த செட்டை வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது பெண்டன்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டா அண்ட் இந்த பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் பீட்ஸ். இன் பிட்வீன் ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த டெரகோட்டா பால்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜும்காஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே வந்து பீட்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க பீட்ஸ் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் அதை வச்சு இந்த மாதிரி பெண்டன்ஸ் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம். ஸோ அவங்க கிட்ட இருக்க பீட்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணி தருவீங்களா? ஆமாம், நிறைய இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ்லாம் யூஎஸில் பீட்ஸ் எல்லாமே சீப்பாக கிடைக்கும். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துக்குறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக யூஎஸ்க்கு ஒரு 10+ செட்ஸ் வந்து நாங்கள் பீட்ஸ் வச்சு பெண்டன்ட் கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம். ஓகே. ஸோ இது எல்லாமே பெண்டன்ட் செட் தான். இது எல்லாமே இந்த மாதிரி பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஓகே. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து என்ன ப்ரைஸ்லங்க ஸ்டார்ட் ஆகும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 750லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வித் இயரிங்கோட. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ லேடிஸ் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சிஸ்டர். உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம்னு சொல்லுவீங்க? ஸோ மைசெல்ஃப் கவியரசி, C1 ஃபவுண்டர் ஆஃப் கயல்ஸ் கிரியேஷன்ஸ். ஸோ எங்களோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஓமலூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த லோக்கலில் வந்து எங்களுக்கு அவ்வளோவா ஃபேமஸ் கிடையாது. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஆன்லைனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிசிக்கல் ஷாப் எதுவும் கிடையாது. மேட் பை ஆர்டர் பேசிஸ் வேர்ல்டு வைட் ஷிப் பண்ணிட்டு இருக்கறனால வேர்ல்டு வைட் தெரியும். பட் இன்னும் லோக்கலில் வந்து அது அளவு இதாகும். ஓகே. இப்போ டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கினா வாங்கிக்க முடியுமா? ஆர்டர் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாமே மேட் பை ஆர்டர் பேசிஸ்ன்றதுனால ரெடி ஸ்டாக் அவ்வளோவா இருக்காது.
ஓகே. இப்போ வந்து ஒரு கலெக்ஷன் ஆர்டர் குடுக்குறாங்கன்னா, எவ்வளோ நாள்ல நீங்க ரெடி பண்ணுவீங்க? எவ்வளோ நாள்ல அவங்களுக்கு ரிசீவ் ஆகும்? மேக்ஸிமம் சொல்கிற டைம் வந்து 7 to 10 டேஸ். பட் அதுக்கு முன்னாடி அவங்க வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள். ஓகே. ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம்.